நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவில் திருத்தேர் பவனி. ஆச்சாரிய புருஷர்கள் பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோபால கோஷங்களுடன் தேர்வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரம் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி ஆன்மீக சிறப்பு பெற்ற நவ திருப்பதி கோவில்கள் அமைந்துள்ளன. இதில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமானதான ஆழ்வார் திருநகரியில் அருள்மிகு ஆதிநாதர் சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் மூலவர் ஆதிநாதருக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 23ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 தினங்கள் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவில் நாள்தோறும் தாயார்கள் சமேத ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீதியுலா வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் ஓட்டமும் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக சுவாமி பொலிந்து நின்ற பிரான் காலை 7:45 மணிக்கு மேல் 8:15 மணிக்குள்ளாக ரிஷப லக்னத்தில் புதுப்பித்த தேரில் எழுந்தருளினார். தேரில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த பெருமாளுக்கு ஹாரத்தியும் காண்பிக்கப்பட்டது. பக்த பெருமக்கள் தேர்வடம் பிடிக்க பக்தர்களின் கோவிந்த கோபால கோஷங்களுக்கிடையே தேரை இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் பக்தர்களின் ஆரவாரத்துடன் வலம் வந்தது. நாளைய தினம் பங்குனி உத்திரத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரியும் நடைபெறவிருக்கின்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார் மற்றும் உபயதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.